வணக்கம் நேயர்களே. பல முறை நாம் தேசிய பொது உடைமை கட்சி பேட்டி எடுத்திருக்கோம். பலவிதமான காரசாரமான உரையாடல்கள் நடந்திருக்கிறது. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காரசாரமான கேள்விகள், கிடுக்குப்பிடி கேள்வி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண டிஸ்கஷனா தான் இருக்க போது, ஒரு கேஷுவலா 1 to 1. பட் இந்த டிஸ்கஷன் அப்படின்றது சமீப காலமாக தமிழக மக்களிடையே இருக்கக்கூடிய பலவிதமான கேள்விகளை, உங்களுக்கும் பல கேள்விகள் எல்லாம் கூடிய அடுத்தடுத்த செஷன்லையும் இந்த விதமான கேள்விகளையும் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். சோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசியத்தை, தெய்வீகத்தை இரண்டு கண்களாக கொண்ட அந்த அந்த வகையில் ஒரு அரசியலை, தேசிய சிந்தனை கொண்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு கொள்கையில் இருக்கக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றி சார். ஆக்சுவலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த 1-2 வீக்ஸா மக்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி, கொஸ்டின், நிறைய ஆன்லைன் எதை பத்தி தேடி பாக்குறாங்க அப்படின்னா, சார் யார் அந்த சார் அப்படின்றத வந்து ஒரு காலத்துல தமிழகம் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தது. பட் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR அப்படின்றது இப்போ ஒரு முக்கியமான விஷயமா மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப தலைவலின்னு சொல்றதா, சிக்கல்னு சொல்றதா, பிரச்சனைன்னு சொல்றதா, பயம்னு சொல்றதா ஒன்றும் புரியல. ஸோ நம்ம ஊர்ல நீங்க இருக்கக்கூடிய முக்கிய பகுதியான அந்த ஹொசூர்ல வந்து SIR பணிகள் எப்படி போகுது, சிக்கல் ஏதாவது இருக்குதா, ஒரு டிஸ்கஷனா உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன, உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன சார்? அதாவதுங்க, SIR பொறுத்த வரைக்கும் BLO அப்படின்றவங்கள அலோகேட் பண்ணியிருக்காங்க, பூத் லெவல் ஆபீசர் அப்படின்னு. உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணணும். அவங்க கான்டாக்ட் உங்களுக்கு பண்ணலையா, நீங்க நெட்ல போய் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க நம்பர் வந்துருது, நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம். சரி, இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு BLO அந்த பூத் லெவல் ஆபீசர் அப்படின்றவங்க வந்து அவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணணுமா, இல்ல நம்ம தான் அவங்களை தேடி போகணுமா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இது எலெக்ஷன் கமிஷனோட வேலை தானே, அவங்க தானே வந்து பேசணும், நான் என்னத்துக்கு அவங்களை தேடி போய் எனக்கு ஓட்டு இருக்குதுன்னு நான் திருவாலஞ்சு ப்ரூஃப் பண்ணுமான்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது. சோ இந்த BLO ஓட்டிங் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றதும் கடந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியும் கூட. அது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை, ஆனால் நான் ஆற்ற வேண்டிய கடமையும் கூட. எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை வந்து 50 லட்சம் பேர் கிடையாது, 8 கோடி பேர் இருக்கும். அப்போ 8 கோடி பேர் 74,000 பூத்துகள், ஏறக்குறைய 74,000 பூத்துகள், அதை ரிவைஸ் பண்ணாங்களான்னு பாக்கலன்னா 74,000 பூத் அப்படின்னா ஒரு பூத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய வீடு வீடா வராங்க, வரும்போது நீங்க இல்லாம இருக்கலாம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்காம இருக்கலாம், ஒரு 100 பேரை பார்க்கும்போது ஒரு 5 பேர் 4 பேர் மிஸ் ஆயிருக்கலாம். நீங்க நெட்ல போனீங்க, அதுக்குதான் வந்து வெப்சைட் கொடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா யார் உங்களுடைய பூத் லெவல் ஆபீசர் அப்படின்ற பேரு, கான்டாக்ட் நம்பர் வந்துருது. நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஓட்டர் ஐடியை அட்டாச் பண்றீங்க, ஆதார் கார்டு அட்டாச் பண்றீங்க, உங்களோட போட்டோவை ஒட்டி அவங்களுக்கு கொடுத்துறீங்க. இன்னொரு ஃபார்ம் உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க, அக்னாலஜ்மெண்ட் காப்பி மாதிரி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. SIR வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. எத்தனையோ BLO ஆபீசர்ஸ் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கரமான ஒரு பூச்சாண்டி மாதிரிதான் இது பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது SIRல ஒரு நேம் போயிடுச்சுன்னா குடியுரிமையே காலி அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. நீங்க ஒரு சிம்பிள் பார்த்தேன், ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் பார்த்தேன். ஆனா யார் பேசினாங்கன்றத பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வியப்பும் வேடிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு எனக்கு. அந்த கட்சியே அப்படிதாங்க. அதாவது SIR அப்படின்றது என்னதுங்க, எதுக்காக கொண்டு வராங்க? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். தேவையில்லாத ஆளுங்களை வந்து நீக்கணும், இருக்கிற ஆளுங்களை வந்து உறுதிப்படுத்தணும். அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை, எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, அந்த வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா, அவங்களுக்கு உரிமை இருக்கா, இல்ல வேற எங்கேயாவது மாறி இருக்கிறாங்களா, வேற ஊர்ல ஓட்டு போடணுமா,
அவங்களே முன் வந்து மாத்திருக்கலாம், முன் வந்து மாத்தாம நிறைய பேர் இருந்திருக்கலாம் அவங்களுடைய வேலை காரணமால. சோ 2002ல ஒரு ரிவிஷன் நடந்தது. கிட்டத்தட்ட 23 வருஷம் கழிச்சு இப்ப ரிவிஷன் நடக்குது. இந்த 23 வருஷத்துல எத்தனை பேர் இறந்திருப்பாங்க, எத்தனை பேர் இடம் மாற்றிருப்பாங்க? அந்த பூத் எது அந்த மாதிரி எல்லாம் அந்த ஸ்பெசிபிக்கான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கல்ல. உங்க அப்பா எங்க ஓட்டு போட்டாரு, உங்க தாத்தா எங்க ஓட்டு போட்டாரு, முன்னாடி ஜென்மத்துல நீ என்னவா வேலை பார்த்தன்ற ரேஞ்சுக்கு பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரியாம இருக்கும்ல, அதையும் நீங்க ஃபில் பண்ணணும்னு கஷ்டம் தான். எஸ்ஐஆர் அப்படின்றது பாருங்க, ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒசூர்ல நான் வந்து ஒரு 40வது வார்டுல இந்த பர்டிகுலர் பூத்ல என்னுடைய ஓட்டு இருக்கு. 2002ல அங்க இருந்திருக்க வாய்ப்பு இல்ல, அந்த பூத்தே இருந்திருக்காது, அந்த டிஸ்ட்ரிக்டே இல்ல, கிருஷ்ணகிரின்ற டிஸ்ட்ரிக்டே இல்ல, இப்ப தருமபுரி தான் டிஸ்ட்ரிக்ட். கரெக்ட். போன ஓட்டு எலெக்ஷன்ல எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட பூத் ஸ்லிப் இருக்கு, அதை வச்சு நான் போறேன். இல்ல என்னோட ஆன்லைன்ல எல்லா டீடைல்ஸ் என்டர் பண்ணா அதுவா கொடுத்துருது. புரியுதா உங்களுக்கு? எங்க அப்பாவோ அம்மாவோ உறவினரோ யாரோ ஒருத்தர் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்களோட டேட்டா கொடுக்குறேன். எதுவுமே இல்லைங்க, என்கிட்ட எந்த டேட்டாவும் இல்ல. புதுசா அப்ளை பண்ற வந்துட போகுது. எஸ்ஐஆர் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், அந்த வெப்சைட்லயே இருக்கு, ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு சினாரியோவை நான் கொடுக்குறேன், இதெல்லாம் ஜஸ்ட் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு இந்த சினாரியோ டே டு டே லைஃப்ல பாக்குறோம். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குது, திருமணம் நடக்குது. சோ பையன் ஒரு ஊர்ல இருக்காங்க, பொண்ணு வேற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. ஸோ திருமணம் நடந்து பொண்ணு இங்க ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்ற சமயத்துல ஆப்வியஸா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணகிரியில இருக்கிறவங்க வந்து சென்னையில இருக்கிறவங்க கல்யாணம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு சென்னையில இருக்க வேண்டிய ஓட்டு கிருஷ்ணகிரியில வந்து மாறணும் லாஜிக்கலா. பட் இந்த எஸ்ஐஆர் டைம்லயே அது மாத்தினாதான் உண்டா, இல்ல இந்த எஸ்ஐஆர் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் டைம்னு சொல்லியிருக்காங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை திருமணம் நடக்கும்போது அந்த ஓட்டு மாத்துறது அப்படின்றது இனிமேல் மாத்தவே முடியாதா, இல்ல மாத்தணும்னா என்ன ப்ரொசீஜர்? அதாவதுங்க, எலெக்ஷன் டைம்ல புதிய வாக்காளர் அட்டைய நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு கேம்ப் நடத்துவோம். ஓகே, நீங்க அந்த கேம்ப்ல தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? நான் கேக்குறேன், அந்த கேம்ப்ல தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, இல்ல அந்த கேம்ப்லயும் போய் பண்ணலாம்? கேம்ப்லயும் போய் பண்ணலாம், கேம்ப்லயும் போய் பண்ணலாம், கேம்ப்ல தான் பண்ணணும்ன்ற விஷயம் இல்ல. சோ இதுக்கப்புறமா இப்ப வந்து எஸ்ஐஆர்ல ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் இருக்கு, நேம் கரெக்ஷன் இருக்கு, உங்களோட டீடைல்ஸை நீங்க கரெக்ஷன் பண்ணலாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா. 2002ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்க மாட்டேன், இப்போ மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனா டிசம்பர் 4க்கு அப்புறம் தான் வந்து புதுசா கல்யாணம் நடக்குது, ஷிஃப்டிங் ஆஃப் அட்ரஸ் நடக்குதுன்னா நீங்க அப்ப புதுப்பிச்சுக்கலாமே, பிரச்சனை இல்லையே. எஸ்ஐஆருடைய நோக்கம் என்னன்னா, எஸ்ஐஆருடைய நோக்கம் வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து வாக்குரிமையை பறிக்கிறது எஸ்ஐஆருடைய நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டுல உண்மையிலேயே எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, இன்னைக்கு தேதியில அவங்க வாக்காளர்களா இருக்கிறாங்களா இல்லையா? எப்பயுமே 100 வாக்காளர்கள் நம்ம போட்டா 70 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ 30 பேர் ஓட்டுரிமை இருந்தும் ஓட்டு போடக்கூடிய சூழல் இருந்தும் ஓட்டு போடாம இருக்கிறாங்களா, இல்ல அவங்க உயிரோட இல்லாததுனாலயோ வெளியூருக்கு போனதுனாலயோ ஓட்டு போடாம இருக்காங்களான்னு தெரியணுமா தெரிய வேணாமா எலெக்ஷன் கமிஷனுக்கு? இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இதுதான் நிறைய பேருக்கு பீதிக்கான காரணம். பீகார்ல வந்து ஆதார் கார்டை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம், உங்க ப்ரூஃபா ஏத்துக்க மாட்டோம், நீங்க அதை கொடுங்க இதை கொடுங்க லிஸ்ட் ஆஃப் 10 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் அதுல இருக்கிறதுலே சிம்பிளான டாக்குமெண்டான ஆதார் கார்டு இருந்தாலே நீ அங்க ஒரு ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸா கிடையாது. உங்க 10th மார்க் ஷீட் வேணும், இல்ல தாசில்தார் கிட்ட இருந்து அட்டஸ்டேஷன் வாங்கிட்டோம், இந்த மாதிரி நிறைய இருந்தது. சோ பீகார்ல இதன் காரணமாகத்தான் நிறைய பேர் நீக்கப்பட்டார்கள்ன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கிறாங்க. உண்மையா பொய்யான்றது செகண்ட் இருக்கட்டும். நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு? அதுதாங்க, இப்போ நான் வந்து எஸ்ஐஆர் வந்து போனீங்கன்னா 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போங்க, ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போங்க, ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டு அவ்வளவு, ஆதார் கார்டு தான், வேற எதுவுமே அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தேவையில்லை, ஆதார் கார்டு இருந்தா போதும். அட்டாச் பண்றீங்க, உங்களோட டீடைல்ஸை வந்து அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்றீங்க, உங்க போட்டோ விட்டுறீங்க, கொடுத்துறீங்க. இன்னொரு ஃபார்ம்ல டீடைல்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்க, அவங்க அக்னாலேஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எஸ்ஐஆர் இவ்வளவுதான். இதுவும் எனக்கு பண்றது கஷ்டமாங்க, இருங்க சொல்லிடுறேன். இதுவும் எனக்கு பண்றது கஷ்டம், நான் ஆன்லைன்ல பண்ணிக்கிறேன்னா ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். இல்லங்க எனக்கு பழசு எல்லாமே போயிருச்சுங்கன்னா ஃபார்ம் 6 போட்டு நீவா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
சரி, இப்போ இத பாஜகவை சார்ந்தா கொந்தளிக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு தெரியுமா? கொந்தளிக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய வார்டு லெவல் பர்சன்ஸை கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய வார்டுல பூத்துல யாருக்காவது ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிருக்கா, யாருக்காவது இதாயிருக்கான்னு பண்ணா இன்னும் எளிதா முடிஞ்சிடும். பர்ஃபெக்ட். இந்த இடத்துல தான் நான் வரேன். இது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய ஒரு வேலைய நீங்க குடிமக்கள் மீது சுமத்துறீங்களே அப்படின்றதான இந்த கட்சிகள் குற்றச்சாட்டா வைக்குது. பாருங்க, தேர்தல் ஆணையம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பிஎல்ஓ யாரு? தேர்தல் ஆணையத்தோட ஒரு இதுதான். அவங்களுக்கும் சுமை பயங்கரமா இருக்கு, பணிச்சுமை அதிகமா இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. பணிச்சுமை இருக்கு, ஆனா அது அவங்களோட கடமை. தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்குங்க? எலெக்ஷன் கமிஷனுடைய வெரி பர்பஸ் என்ன? எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்துறதா. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னா எத்தனை பேர் வாக்காளர்கள் தெரியணுமா தெரிய வேணாமா? தெரியணும், நிச்சயமா தெரியணும். எப்படி கணக்கெடுப்பாங்க? சோ அத வந்து நீங்க மக்கள் தலையில கட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தானே? என்னத்த கட்டினாங்க? பிஎல்ஓ தானே வராங்க. சோ அவங்களுக்கான பணிச்சுமையும் அதிகமாகுது ஒரு பக்கம். அதுதாங்க அவங்க பணியே. பணி சுமை அதிகமாகுது, அதுதான் வேலை. சரி, ஓகே. நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க மற்ற கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு ஆதரவா பேசக்கூடிய கட்சி வந்து பாஜக. இந்த மெயின் பார்ட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக இதுக்கு ஆதரவா பேசுது. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இல்லீகல் இம்மைகிரன்ஸை கூட இந்த எஸ்ஐஆர் வந்து காட்டி கொடுத்துரும். அந்த இப்போ உதாரணத்துக்கு மெயினா பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் நடக்கும்போது பங்களாதேஷி குடியேறிகளை வந்து இது விரட்டி அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நீங்க சொல்ற ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா இருக்கு. எனக்கு ஓட்டர் ஐடியா இல்லையா, ஓகே ஃபார்ம் 6 போட்டு ஒரு புது ஐடி அப்ளை பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. இது வந்து அந்த இல்லீகல் இம்மைகிரன்ஸ், பங்களாதேஷ்ல இருந்து முறைகேடா வந்து குடியேறினவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதுல என்ன அவ்வளவு பெரிய வித்தை இருக்குது? ஆதார் கார்டுல அட்ரஸ் இருக்கா? அது பங்களாதேஷ் ஆளுங்கெல்லாம் வந்து இங்க ஆதார் கார்டே வாங்கிட்டாங்க அப்படின்றது தானே ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. அதுதான் சொல்றேன், ஆதார் கார்டுல அட்ரஸ் இருக்கு, எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்கு. எஸ்ஐஆர் ஃபார்ம்ல நீங்க புது பர்சனாக இருந்தால் ரைட் சைடு ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க உறவினர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய டீடைல அதுல ஃபில் பண்ணுவீங்க. நீங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்துட்டீங்க, ஓட்டுரிமை வாங்கிட்டீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி வாங்கிட்டீங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கு இருக்கான்றதுக்கு என்ன எவிடன்ஸ்? இத ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்கல்ல அதுக்கப்புறமா. எத்தனை வருஷமா அந்த ரெசிடென்ஸ்ல இருக்கீங்கன்னு பாக்குறாங்கல்ல. நீங்க யாருன்றது தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய பேருக்கு அதுதான் நான் திருப்பி சொல்ல வரேன். நிறைய பேருக்கு போன வாட்டி எந்த பூத்துல ஓட்டு போட்டோம், ஒரு 4-5 வருஷமா 4-5 எலெக்ஷன்ல ஓட்டு போடாம இருந்திருப்பாங்க. ஓட்டே போடாம இருந்திருப்பாங்க. இந்த வாட்டி தான் தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ எங்க ஓட்டு போட்டுன்ற ஐடியா இருந்திருக்காது. அப்பா அம்மா இறந்திருப்பாங்க, இவங்களும் 4-5 எலெக்ஷன் ஓட்டு போடாம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி டீடைல்ஸ் 4-5 எலெக்ஷன் அப்படின்னா நீங்க சொல்றது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருதுன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா எம்பி எலெக்ஷனோ எம்எல்ஏ எலெக்ஷனோ மாறி மாறி வந்துருது. 15 வருஷமா அவங்க இந்த ஊர்லயே இல்ல. 15 வருஷமா ஓட்டு போடலன்னா உங்களுடைய பூத் ஸ்லிப்பே கேன்சல் ஆயிருக்கும். சொல்லுங்க. 15 வருஷமா ஓட்டு போடலன்னா 15 வருஷமா ஓட்டு போடாதவங்களோட எப்படின்னா இந்த ஏரியால ஓட்டர் ஐடி வச்சிருப்பாங்க, வெளி ஏரியால போய் தங்கியிருப்பாங்க, வீடு மாத்திருப்பாங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க, கான்டாக்ட்ல கிடைச்சிருக்க மாட்டாங்க, இவங்களும் போய் பூத் ஸ்லிப் வாங்கியிருக்க மாட்டாங்க, மறைஞ்சிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த வாட்டி இந்த பர்டிகுலர் பிஎல்ஓ வந்து பாத்தீங்கன்னா வார்டு 1ல இருக்கக்கூடிய பிஎல்ஓ இவங்க வீட்டுக்கு போறாங்க, இவங்க அட்ரஸ்ல இருக்க மாட்டாங்க, உடனே கேன்சல் ஆயிடும். நீங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்து, இப்போ வார்டு நம்பர் 20ல இருக்கீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்து வார்டு நம்பர் 20ல தானே நீங்க ஓட்டர் ஐடி மாத்தணும். சரி, இந்த டெம்பரவரியா வேலை நிமித்தம் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. பட் அவங்க வந்து பர்மனண்டா போய் வெளி மாநிலத்தை தங்கி இருக்க போறது இல்ல. ஒரு 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ இங்க வர போறாங்க. அந்த மாதிரி நபர்களுக்காக பூத் ஸ்லிப்பே கேன்சல் ஆயிடும் அப்படின்னா அது என்ன? வெரி சிம்பிளுங்க. இப்ப நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்லைன்ல சிஇஓ தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா வெப்சைட் ஓபன் ஆகுது. ஃபார்ம் 6 போட்டோ இல்லைன்னா எக்ஸிஸ்டிங்கா இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட டேட்டாவை ஃபில் பண்ணலாம். நீங்க வெளி மாநிலத்துக்கு போயிருக்கீங்க, மொத்த ஃபேமிலி வெளி மாநிலத்துக்கு போயிருக்காது சில பேருக்கு. சோ அப்போ உங்களோட ரிலேஷன் இங்க இருக்கிறாங்க, அனலைஸ் பண்ணிடலாம்ல ஈஸியா. பிஎல்ஓ அதுதானே செக் பண்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இப்ப வந்து எப்படி நீங்க 5 கோடி பேரை பார்க்கலாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க 5 கோடி பார்க்காதீங்க, 74,000 பூத் அப்படின்னா ஒரு பூத்துக்கு 1,200 ஓட்டு ஆன் அன் ஆவரேஜ்.
1200 ஓட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 400 வீடு, 400 to 500 ஹவுசஸ். ஒரு பூத்துக்கு 5 பேர் ஒர்க் பண்ண எத்தனை பேருங்க பார்க்கணும்? 100 வீட பார்த்தா போதும். 100 வீட பார்த்தா போதும். ஒரு நாளைக்கு 10 வீட பார்த்தா எவ்வளவு ஆச்சு? 5 நாள்ல பார்த்து முடிச்சிருவீங்க. 5 to 10 டேஸ்ல முடிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? இது பெரிய நீங்க எப்படிங்க 8 கோடி பேரை பாப்பீங்க? 8 கோடி பேரை ஒருத்தர் பார்க்க போறது இல்ல. இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, நேர்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்காக, நம்ம வந்து எந்த இதுவும் இல்ல, இருக்கிறதே பயங்கரமான காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம மாட்டி இருந்தாலும் இன்டர்நெட்ல நம்மளோட பிஎல்ஓட நம்பரை எடுத்து அவங்க கிட்ட நேருக்கு நேர் நம்ம பேசிட்டோம்னா அவங்களே நம்மளுக்கான உதவிகளை பண்ணி கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்குதான் பிஎல்ஓ. எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குங்க. நான் போன வருஷம் சென்னையில இருந்தேங்க. போன எலெக்ஷன் சென்னையில இருந்தேன். இந்த எலெக்ஷன் நான் திருச்சியில இருக்கிறேன். அட்ரஸ்ல ஆதார் கார்டுல மாத்தல. இப்ப இங்க வந்துட்டேன். அப்ப ரெண்டல் அக்ரிமெண்ட் தான் இருக்கு எனக்கு. நான் என்ன பண்றது? அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குரிமை உங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கான வேலை செய்வதுதான் பிஎல்ஓட வேலை. இப்ப எஸ்ஐஆர் இல்ல. உதாரணத்துக்கு நீங்க சென்னையில இருந்து திருச்சிக்கு மாறிட்டீங்க. உங்களை யாரும் கேட்க போறது இல்ல. பிஎல்ஓன்ற பர்சனே கிடையாது. நீங்க எங்க ஓட்டு போடுவீங்க? சென்னையில போய் ஓட்டு போடுவீங்க. கடமை தவறாத நபரா இருந்தீங்கன்னா சென்னையில போய் ஓட்டு போடுவீங்க. இல்லன்னா இதுக்காக நான் சென்னைக்கு போடுமா, போடா நான் ஓட்டு போட்டா என்ன போடலன்னு திருச்சியில இருந்துருவீங்க. புரியுதா உங்களுக்கு? ஓட்டுன்றது எதுக்குங்க? என்னுடைய இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சமாளிப்பதற்கு எனக்காக ஒரு பிரதிநிதியை கொண்டு வரேன்றதுதான் எலெக்ஷன். நான் இருக்கிறது திருச்சியில, ஓட்டு போடுறது சென்னையிலன்னா, சென்னையில ரோடு போட்டா எனக்கு லாபம் கிடைக்குமா? ரோடு போடலன்னா எனக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா? நான் இருக்கிற இடத்துல நல்லவன் வந்தாதான் நல்ல ரோடு வரும், நல்ல பாதுகாப்பு வரும், நல்ல சூழல் வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படின்னா நான் அந்த இடத்துல தானே வாக்கு செலுத்தணும். அந்த பிஎல்ஓவா நம்ம கான்டாக்ட் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இருக்கீங்க. பட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனலான ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த வாட்டி ஓட்டே போடாம விட்டாலே நம்ம குடியுரிமையை பறிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இது உண்மையா? அதாவதுங்க, ஓட்டு போடாம இருந்தா குடியுரிமை பறிச்சிருவாங்கன்னா எப்பயோ பறிச்சிருப்பாங்க. ஓட்டு போடுவது என்பது உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் மட்டும் கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டி. இந்த தேசத்துடைய குடிமகனாக இந்த தேசத்துல நீங்க பண்ணக்கூடிய மிக முக்கியமான அட்லீஸ்ட் ஒரு விஷயம் பண்ணணும்னா ஓட்டு போடுறது. ஓட்டு போடுறதுக்கு கூட நான் ரெடியா இல்லைன்னா நான் இந்த தேசத்தை பத்தி பேசுறதான தார்மீக அருகதையை நான் இழந்துடுறேன். அதனால நீங்க ஓட்டு போடணும். நீங்க ஓட்டு போடுறது உங்களுடைய கடமையும் உரிமையும் எப்படியோ, உங்களுடைய ஓட்டை உங்களுக்கு போட வைக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை. அத அவங்க செய்யறாங்க. ஆனால் நீங்க ஓட்டு போடல சார், அதனால உங்களுடைய வாக்குரிமையை பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல போறது இல்ல. ஓட்டு போடலன்னா வாக்குரிமையே பறி போகாது, தெரியுமா உங்களுக்கு? அப்ப எப்படி குடியுரிமை பறி போகும்? மெயினா இந்த பிரச்சாரம் பார்டர் ஸ்டேட்டான பெங்கால்ல பயங்கரமா எடுபடுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம சுத்தி பெங்கால் மக்களும் இருக்கிறாங்க, நான் இருக்கிற இடத்துல. ஸோ அவங்கக்கிட்ட அந்த பிரச்சாரம் அப்படின்றது மும்முரமாக வைக்கப்படுகிறது. ஏன்னா அங்க பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க பெங்கால் மொழி வங்காளம் பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் நீங்க உங்களை பங்களாதேஷின் முத்திரை குத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதால இந்த பிரச்சாரம் அப்படின்னு நடக்குது. அதாவதுங்க, நீங்க என்னன்னா ஒரு நாள் எதுவுமே பண்ணக்கூடாது. யார் வேணா வாங்க, இருந்துட்டு போங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இருங்க, குண்டு வச்சுட்டு போங்க. பங்களாதேஷும் பாகிஸ்தானியும் பாரத தேசத்துக்கு நல்லது செய்வான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணுமே பேச முடியும். இல்ல, அங்க இருக்கிற வெஸ்ட் பெங்காலுக்கே அங்க நெக்ஸ்ட் குடியுரிமை போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு அங்க பிரச்சாரம் சொல்றேன். ஒரு பாகிஸ்தானி பங்களாதேஷி பாரத தேசத்துக்குள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? வேலை என்ன? முறையா உங்களுக்கு பிசினஸ் இருக்கு, வேலை இருக்குன்னா விசா வாங்கி பாஸ்போர்ட் எடுத்துட்டு இத்தனை நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு போகணும்ல. அப்ப இன்ஃபில்ட்ரேட் ஆகி ஊடுருவி இருக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். இன்னைக்கு கூட இருப்பான், நாளைக்கு குண்டு வைப்பான். யார் இறக்குறது? நம்ம மக்கள். அப்ப நம்ம மக்களை காப்பாற்ற வேண்டியது யாரோட கடமை? கவர்மெண்டோட கடமை. எப்படி காப்பாத்துறது? அப்ப இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் வெளியில அனுப்புறோம். வெளியில அனுப்பணும்னா என்ன பண்ணணும்? சட்டத்தை ஏற்றணும். அப்ப அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுனா ஐயோ குடியுரிமை பறிக்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னா அப்ப என்னதான் பண்ணும் கவர்மெண்ட்? வச்சுட்டு போப்பா குண்டு 4 இடத்துல, சொல்றோம் வீட்டுல சேர்த்து வச்சுட்டு போன்னு சொல்லணும், அவ்வளவுதான். குடியுரிமை சட்டம் அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஞாபகம் வருது.
ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி குடியுரிமை சட்டத்துல எல்லாம் கூட நிறைய ஸ்டாண்ட் எல்லாம் வித்தியாசமா எடுத்திருக்காரு. தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்னு திணறி போற அளவுக்கு எல்லாரும் போய் இந்த பூத் இதுல எலெக்ஷன் கமிஷன் அந்த ஒர்க்ல வந்து திணற வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்ப விஜயே திணறி போயிட்டாரா? ஏன்னா காலேஜுக்குள்ள வந்து அவருடைய மக்கள் சந்திப்பு நடத்துற அளவுக்கு சுருங்கி விட்டாரா விஜய்? விஜய் அப்படின்றவர் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை மட்டுமே காமிச்சு மக்களை திசை திருப்பிட்டு இருக்கிறாருங்க. அதுதான் நான் வந்து பல இடத்துல சொன்னது. சோ எந்த விதமான அரசியல் புரிதல் இல்லாமல், அவருக்கும் புரிதல் இல்ல, அவர் கட்சியில இருக்கிறவங்களுக்கும் புரிதல் இல்ல, ஓட்டு போடல அப்படின்னா வாக்குரிமை போயிரும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. எந்த மனநிலையில அவங்க இருப்பாங்க? அவங்க எல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், அரசியல் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போய் ஸ்கூலையாவது ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. இந்த சிவிக்ஸ்னு ஒரு புக் இருக்கும் ஸ்கூல்ல, ஒரு சப்ஜெக்ட் அது, அந்த சப்ஜெக்டையாவது படிச்சுட்டு வாங்க. எதுவுமே படிக்காம நேரடியாக வந்து மக்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்கள முட்டாளாக்கிடலாம் அப்படின்னு அரசியல் பண்றீங்கன்னா அது தேசத்திற்கு ஆபத்தானது. தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தராக நம்ம அதை அனுமதிக்க மாட்டோம். விஜய் அவர்களுக்கு பிரம்மாண்டமா கூட்டம் வந்துருதுன்னா சென்னையோட ஜனத்தொகை என்னங்க? எத்தனை கோடிகள் அப்படின்னு சென்னை மக்களுக்கு தெரியாது போல. லட்சக்கணக்கில் ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி பேர், ஒரு உதாரணம். விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துற ஏதோ நடத்திட்டு போறாரு சென்னையில. சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே வர வேண்டிய மாநாடா இருக்கு. 1 கோடி பேர் வந்துருவாங்களா? வர மாட்டாங்க. 1 லட்சம் பேர் வருவாங்களா? 5 லட்சம் பேர் வச்சுக்கோங்க உங்க மனசு திருப்திக்கு. அப்ப 5 லட்சம் பேர் விஜய் பாக்குறதுக்கு வராங்கன்னா 95 லட்சம் பேர் விஜய் வந்தா என்ன வரலன்னா என்ன, என் வேலையை நான் பாக்குறேன்னு இருக்கிறவங்க தானே. அப்ப யார் மெஜாரிட்டி? இல்ல இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றது வந்து வெறும் காலேஜுக்குள்ள சந்திப்பு அப்படின்ற அளவுக்கு சுருங்கி விட்டாரு. கரூர் சம்பவத்தை பார்த்து பயந்துட்டாரு. ஏன்னா ஜெனரலா எந்த ஒரு லீடரா இருந்தாலும் அசம்பாவிதம் நடந்தாலும் நான் மக்களை சந்திப்பதை நிறுத்த முடியாதுன்னு தான் இருப்பாங்க. விஜய் வந்து இப்ப மக்களை சந்திப்பதுன்னா உங்களால் இறக்கப்பட்ட மக்களை கூட நீங்கள் போய் சந்திக்க முடியல. கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுதுன்னா கவர்மெண்ட் எதுக்குமே அப்ரூவ் பண்ணாதுங்க. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன். என்ன வந்து அது திட்டிட்டு போடா நானே பர்மிஷன் கொடுப்பேனா? கரெக்ட். அது ஒரு அரசியல். எந்த கட்சியா இருந்தாலும் பண்ணாது இல்ல. கரெக்ட். அப்போ பர்மிஷன் கொடுக்காம ஒரு நெருக்கடி கொடுக்குதுன்னா கோர்ட் எதுக்கு இருக்கு? சார் நான் எல்லா முறையும் சரியாக பின்பற்றேன், எனக்கு போயே ஆகணும், எனக்கு உத்தரவு வாங்கி கொடுங்க. ஏன் கோர்ட்டுக்கு போல? ஏன்னா உங்களுக்கே போகணுன்ற எண்ணம் இல்ல. நானே போகாம சும்மா உட்கார்ந்தா மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு உடனே தூக்கி ஆளுங்கட்சி மேல பழிய போட்டுறது. ஏன்னா போறதுக்கு உங்களுக்கு விருப்பமும் இல்ல, தைரியமும் இல்ல. இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது ஏங்க, எத்தனை சுதந்திர போராட்ட தியாகங்கள், எத்தனை பேர் இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து கட்சி மூடிட்டு போயிட்டாங்களா? ஆர்ப்பாட்டத்துக்கு வரலையா? போராட்டத்துக்கு வரலையா? போற பார்த்தே பயப்படாமல் தாங்க நம்ம சுதந்திரத்தை பெற்றோம். போற பார்த்தே பயப்படாமல் தான் சுதந்திரத்தை பெற்றோம். கரூர்ல நடந்த சம்பவம் முழுக்க வருந்தத்தக்க ஒரு விஷயம். யார் காரணம்? நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் அதை பேசுறதுக்கு தயங்குறீங்க. அந்த மேடையில பேசுறீங்க. அதை பத்தி நான் பேசுவேன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம அதை அப்புறம் பேசலாம். எப்ப பேசுவீங்க? 5 வருஷம் கழிச்சா? விஜய் வந்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு ஆபத்தான அரசியல தான் ஒரு முன்னோடியா தான் இருக்குது. அப்ப நிச்சயமா இது ஆபத்தான அரசியல், ஆபத்தான போக்கு. ஒரு விஷயம் நடந்துருச்சு, தவறு யாருதான் வேணா இருக்கட்டும், நான் நிக்கிறேங்க களத்துல. இனிமே அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணும், அதை நான் வந்து முடிவு எடுக்கிறேங்க, அதை நான் பண்றேங்க. அதுதாங்க ஒரு தலைவன கழகு. ஏன்னா வசூல் ராஜா MBBS ஒரு படம் வந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. கேள்விக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, கேள்வியே தெரியல எனக்கு அப்படின்ற அரசியல் தான் இவர்களுடைய அரசியல். இது தேசத்திற்கு ஆபத்தானது. இறுதியான ஒரு கேள்வியாக, நம்முடைய கட்சி பணி எப்படி போயின்னு இருக்கு? நான் தேசிய பொதுவுடைமை கட்சி வந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். சோ இந்த SIR அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக மக்கள் கூட கனெக்ட் நீங்க ஏற்படுத்த முயல்கிறீர்களா? இல்ல உங்களுடைய பிளான்? நிச்சயமா நம்ம வந்து எங்கெல்லாம் பிளான் பண்றோமோ அந்த 4 தொகுதியிலும் நம்மளுடைய
நபர்கள், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து களத்துல நிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்கு, ஆன்லைன்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் சொல்லி தந்து கூட உட்காந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் எடுத்து கொடுத்து பேச வைக்கிறாங்க. பிஎல்ஓ யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணலையா, மத்த பிஎல்ஓ எப்படி அதே பூத்துல இருக்கக்கூடிய மத்த பிஎல்ஓ எப்படி அப்ரோச் பண்ணி உங்களை கூட்டிட்டு போறதுன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. களத்துல நின்னு உண்மையான வாக்கு சேகரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு உதவுவது மூலியமாக. ஒரு வார்டு எடுத்துக்கிட்டா ஒரு வார்டுல எத்தனை பேர் இருக்காங்க, பூத்துல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, அந்த வார்டோட பிரச்சனை என்ன, பூத்தோடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம நிக்கக்கூடிய 4 இடத்துலயுமே ஒவ்வொருத்தருமே போய் மக்களை சந்திச்சு பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ஒரு பாலிசி டீம் உட்காந்து பாலிசி மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் நம்மளுடைய திட்ட வரைகளை நம்ம அறிவிப்போம். சும்மா வந்து நான் வந்து எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், வண்டி கொடுக்குறேன், அவங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும், அவங்களால என்ன முடியும், எப்படி நாம் அதை செயல்படுத்துவது, இன்னைக்கு பிரச்சனை என்ன, நாளைக்கு அவங்களை எப்படி ஒரு படி முன்னேற்றத்தில் கொண்டு போவது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு அதுக்கான ஒரு குழு அமைச்சு அந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பேசி we will form a policy for that. அந்த பாலிசி நடைமுறை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு பாலிசியா இருக்கும். எல்லாம் படிச்சவங்க. புத்தகத்தையே பார்க்காமல் சிந்தனையாளர்கள் என்று சொல்லி திருப்பவர்கள் அல்ல. புத்தகங்களை வாசித்து மக்களை நேசித்து மக்களோடு மக்களாக நின்று களத்தில் சுவாசித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நம்மளுடைய இயக்கத்துல பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். நெக்ஸ்ட் பிக் அப்டேட் தேசிய பொதுவுடைமை கட்சி கிட்ட இருந்து எப்ப எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா டிசம்பர் முடிஞ்ச உடனே ஜனவரியில நம்ம வந்து பொங்கலுக்கு அறிவிச்சிடலாங்க. என்ன கூட்டணி, எங்க நிக்கிறோம், யாரு நிக்கிறா, எல்லாமே சொல்லிடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது தமிழகத்திற்கு மட்டும் கிடையாது, தேசிய பொது உடைமை கட்சிக்கும் அந்த தை மாதத்திற்காக காத்திருக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நன்றி சார். ஆக்சுவலா இந்த ஒரு உரையாடல் அப்படின்றது வந்து நிறைய ஒரு கேஷுவலான டிஸ்கஷன் ஆச்சு. ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி அப்படி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாம மக்கள் கிட்ட ஜென்ரலா என்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து உங்க முன்னாடி வச்சேன். ஸோ மக்களே ஒரு சம்மரைஸா சொல்லணும் அப்படின்னா பிஎல்ஓ, எஸ்ஐஆர் ஃபார்மு, ஆதார் கார்டு, பூத் ஸ்லிப்பு ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு இன்டர்நெட்டுக்கு போங்க, மை பிஎல்ஓ நம்பர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கூகுள்ல டைப் பண்ணுங்க தமிழ்நாடுக்கு. உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பரை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய பூத் லெவல் ஆபீசருடைய போன் நம்பர் கிடைக்கும். இந்த ஒரு ஓட்டர் ஐடிக்கு இந்த பூத் லெவல் ஆபீசர் அப்படின்னு நம்பர் வந்துடும். அவங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேட்டுக்கோங்க. இதுதான் சசிகரன் அவர்கள் சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது. இன்னொரு சொல்றேங்க, நம்மளுடைய ஒரே ஒரு நிமிஷம், நான் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நம்மளுடைய சேனல் மூலியமா ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய கட்சி மூலியமா நம்ம வந்து என்ன ஸ்டெப், என்ன வெப்சைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எங்க போகணும், என்ன பார்க்கணும், பிரச்சனை என்ன, பழசுனா என்னன்னு போட்டு ஒரு லெட்டர் பேட்ல நம்ம கொடுக்குறோம். நீங்க வந்து அதை மக்களுக்கு வெளியிடுங்க, அதை பார்த்து மக்கள் பயன்பெறட்டும். யாருக்கு வேணா வாக்கு செலுத்துங்க, ஆனா வாக்கு செலுத்துங்க. ஏன்னா அதுதான் தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை. எஸ், நேரடியே அகைன் தேசிய பொது உடைமை கட்சி இந்த ப்ரோக்ராம்ல வந்து டைரக்டா சொல்றாங்க. அவங்களுடைய லெட்டர் பேட்ல அவங்களுக்கான சிம்பிளான ப்ரொசீஜர்ஸ் உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பிரச்சனை எல்லாம் முடிகிறதுக்கு. ஸோ December 4th லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஓகே, சசிகரன் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் கூட நீங்க முகாம்கள் நடக்கும், உங்களுடைய பேரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேருக்கு December 4க்குள்ள முடிச்சிட்டா போதும்பா அப்படின்னு ஒரு பரபரப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சசிகரன் அவர்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த டேட்டா நம்மளுடைய சேனல்லயே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடுறோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணியும் பண்ணலாம். பிளஸ் உங்க பிஎல்ஓவை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எல்லா விதமான ஹெல்ப்பும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுதான் சுருக்கமான ஒரு விஷயம். தமிழகத்தில் இன்னொரு ஆபத்தான அரசியல் போக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சசிகரன் பதிவு செய்த அதே வேளையில் அந்த ஆபத்தான அரசியலை எப்படி எதிர்கொள்வது, என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷனோட நாங்க தயாராகி கொண்டிருக்கோம் தேசிய பொது உடைமை கட்சி அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. சோ தமிழகமே தை பிறந்தால் வழி பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல தேசிய பொது உடைமை கட்சியும் தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் நம்மளுக்காக கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறார்கள். நாமும் அதற்காக மகிழ்ச்சியாக காத்துக் கொண்டிருப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சசிகரன் அவர்களோடு சந்திப்போம். நன்றி சார். நன்றி.